அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றோடு 24 நோன்புகளை நிறைவு செய்து 25 தராவீகை முடித்து 29 இஸ்வை ஓதியும் கேட்டும் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நாம் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் நிறைவான முறையிலே குறைவில்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதனுடைய முழுமையான கூலியை இம்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் நிறைவாக வழங்கி இம்மை மறுமையினுடைய எல்லா தேவைகளையும் முழுமையான முறையிலே அல்லாஹ் நிறைவேற்றி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் அதிகமாக சொல்கின்றான், நரகத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா அதிகமாக சொல்கின்றான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். யா அல்லாஹ், அந்த உயர்தரமான நியமத்திற்கு உரிய அந்த சொர்க்கத்திற்கு என்னை வாரிசாக ஆக்கிவிடு, சொர்க்கத்தில் செல்லக்கூடிய மனிதனாக என்னை ஆக்கிவிடு என்பதாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லித் தருகின்றான். நபிமார்களே சொர்க்கத்தை கேட்டாங்கன்னா நம்ம ஏமாத்திரம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சபையில் அமர்ந்திருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் திடீரென்று முன்பற்கள் தெரியும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளோ வேகமாக சிரிக்கிறீங்களே, என்ன காரணம்? சிரிப்பிற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக தாங்களை சிரித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, தோழர்களே, எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வந்தது. அல்லாஹ்விடத்திலே என்னுடைய சமூகத்தை சார்ந்த 2 நபர்கள் அல்லாஹ்விடத்திலே வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், என்ன அநியாயமா இவன் திட்டான், என்னுடைய சொத்துக்களை அபகரிச்சுட்டான், என்னுடைய உரிமைகளை பறிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அல்லாஹ்ட்ட வாதிட்டு இருக்கிறார் இன்னொருத்தரை பற்றி. அப்போ அல்லாஹ் கேட்குறான், அதுக்கு என்னப்பா செய்யணும்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட நன்மை எனக்கு பிடுங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவர்கிட்ட நன்மையே கிடையாது, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு, அவர்கிட்ட எப்படி உனக்கு நன்மையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, யா அல்லாஹ், அப்படின்னா நான் நிறைய பாவத்தை வச்சிருக்கிறேன், ஏன் பாவத்திலேருந்து பிடிங்கி அவர் கொடுத்துரு அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்ன உடனே அப்படியே தாரை தாரையாக கண்ணீரை வடிக்கின்றார்கள். அழுது கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மனிதனுடைய மறுமையினுடைய நிலை என்பது இப்படித்தான். எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரி, அங்கே தேவை நன்மைதான். எந்த மனிதனையும் பார்க்க மாட்டார், பெற்ற தாயை பார்க்க மாட்டார், தகப்பனை பார்க்க மாட்டார், பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்க மாட்டார், கட்டி வந்த மனைவியை பார்க்க மாட்டார், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பார்க்க மாட்டார். அங்கே தேவை நன்மை ஒன்று தான். அது யார்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, அதை பிடுங்கி நம்ம எடுத்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தாரை தாரையாக கண்ணீர் வடித்து விட்டு மறுமையினுடைய நிலை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் அந்த மனிதனை பார்த்து, மனிதா, எவ்வளோ நேரம் நீ கேட்ட, கொஞ்சம் நிமிந்து பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த மனுஷன் அப்படி நிமிந்து பார்ப்பான். ஒரு பெரிய மாளிகை, மாணிக்கங்களால் மரகதங்களால் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட மிக பிரமாண்டமான மாளிகை. அந்த மாளிகையை இந்த மனுஷன் பார்ப்பான். பார்த்தவொன்னே, யா அல்லாஹ், இந்த மாளிகை யாருக்கான கட்டி வச்சிருக்கிற, இது யாருக்கு உள்ளது, யார் இதுக்கு சொந்தக்காரருன்னு கேட்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இந்த மாளிகை யார் விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்குப்பா, யார் அதுக்குள்ளே விலையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மாளிகை உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அந்த மனுஷன் கேட்பான், இவ்வளோ பெரிய மாளிகையை வாங்குற அளவுக்கு யார்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குது? அப்படி கிடையாது யா அல்லாஹ், என்ன நினச்சா நீனும் வாங்கலாம்ப்பா. அல்லாஹ் சொல்லுவான், நினச்சா நீயே அந்த மாளிகையை வாங்கலாம் அப்படின்ன உடனே, இது ஒன்றுமே கிடையாதே, நான் அதுக்கு தகுதியே கிடையாதே, நான் எப்படி என்னால் வாங்க முடியும் அப்படின்னு அந்த மனுஷன் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், அந்த மனிதரை நீ மன்னித்து விட்டால், யாரை பற்றி குற்றம் சாட்டுகின்றாயோ அவரை மன்னித்து விட்டால் உடனடியாக உனக்கு இந்த மாளிகை வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இந்த மனிதன் உடனடியாக சொல்வான், யா அல்லாஹ், அவனை மன்னித்து விட்டேன், அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், இதுதான்பா அதுக்கான கரையம். உலகத்தில்
யார் பிறரை மன்னித்து வாழுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா உயர்தரமான சுருக்கத்தினுடைய மாளிகையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்துவிட்டு சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது, ஆனால் பிறருக்காக விட்டு கொடுக்கின்றான். அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு ஓரத்திலே மாளிகையை பெற்றுத் தருவதற்கு நான் காரணமாக இருக்கின்றேன். அதே நேரத்திலே ஒரு மனிதன் பிறரை மன்னிப்பதற்கான முழு அதிகாரத்தை பெற்றிருக்கின்றான், தண்டிப்பதற்கான அதிகாரத்தையும் பெற்றிருக்கின்றான். அந்த மனிதன் அவனை மன்னித்து விட்டால் அவனுக்கு சொர்க்கத்திலே நடு இடத்திலே அவனுக்கு மாளிகையை வாங்கி தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்வார்கள். ஒரு தடவை புகுலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் பார்க்கறதுக்கு பங்கரையாக இருப்பார், ரொம்ப ஏழையாக மிஸ்கீனாக இருப்பார், ஆனால் அவர் மிகப்பெரிய இறைநேசர். அவர் கடற்கரை ஓரத்தில் தான் பெரும்பாலும் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு என்ன வேலைன்னா கடற்கரை மண்ணிலேயே வீடு கட்டிகிட்டே உட்காந்துருப்பார். வீடு கட்டிக்கிட்டே உட்காந்துருப்பார், சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அந்த கடற்கரை மண்ணில் வீடு கட்டிகிட்டே உட்காந்துருப்பார். ஒரு தடவை அப்படி வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த நாட்டினுடைய ராஜா ஹாரூன் ரஷீது பாதுஷா அந்த பக்கமாக வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்களுடைய யதார்த்தமான பழக்கம், எப்போ வந்தாலும் சரி அவருக்கு சலாம் சொல்லுவாங்க, துவா செய்யுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்னைக்கும் சொல்லிட்டு, அப்போ அந்த வீடு எவ்வளோப்பான்னு கேட்டாங்க. இந்த வீடு எவ்வளோன்னு கேட்டதான் தாமதம், கொஞ்சம் கூட யோசிக்கல. இந்த வீடு 100 தங்க காசுன்னார். ஏப்பா மண்ணால் கட்டின வீடு 100 தங்க காசாப்பா அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்பாங்க. கேட்டோன்னு அவர் சொல்வார், இது வீடு கட்டின எனக்கும் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கும் தான் இதை பகிர்ந்து கொடுக்க போகிறேன், வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு அவர் சொன்ன உடனே மன்னர் சிரிச்சுக்கிட்டே போயிடுவார், வீட்டுக்கு போயிடுவார். மண்ணால் கட்டின வீடு 100 தங்க காசாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுவார். கொஞ்ச நேரம் கழித்து ராணி சுபைதா அம்மையார் அவர்கள் அந்த பக்கமாக பின்னால் வருவாங்க. வந்தவங்க புகுலூர் அவங்கள பார்த்தோன்னு கேட்பாங்க, அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டுட்டு எனக்காக துவா செய்ப்பான்னு சொல்லிட்டு, என்னப்பா செஞ்சுட்டு இருக்க, என்ன வீடு கட்டுற, இந்த வீடு எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்பவும் சொல்லுவார் 100 தங்க காசுன்னுவார். சுபைதா ராணி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேட்பாங்க, என்னப்பா 100 தங்க காசான்னுவாங்க. ஆமாம், வீடு கட்டின எனக்கும் வீடு கட்டுறதை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டாங்களே சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க போகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு ஒன்று. சுபைதா அம்மையார் கொஞ்சம் யோசிக்காமல் 100 தங்க காசு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. 100 தங்க காசு யார் தர்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகை உண்டு அப்படின்னு சுப செய்தியை அவர் சொல்லிடுவார். அன்று இரவு மன்னர் கனவுல காணுவாங்க, சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு மாளிகை, அந்த மாளிகை திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்த உடனே இவருடைய ஆர்வ கோளாறுல அந்த மாளிகையில் நுழையிறக்காக வேகமாக போவாங்க. ஹாரூன் ரஷீது பாதுஷா தடுக்கப்படும், இந்த மாளிகை உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இதை நீங்கள் நுழைய முடியாது அப்படின்ன உடனே, அப்போ யாருக்கு இந்த மாளிகை சொந்தம் அப்படின்னு அந்த மன்னர் கேட்பாங்க. கனவுலையே சொல்லப்படும், இந்த மாளிகை சுபைதா ராணி அவர்களுக்கு சொந்தம் என்பதாக சொல்லப்பட்டவுடன் அதிகாலை நேரத்திலே அரசவையை கூட்டி கேட்பார்கள், இப்படி கனவு கட்டுறேன், என்ன விளக்கம், சுபைதா மாட்டையே கேட்டுருவோமே அப்படின்னு சுபைதா ராணியை கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த வீடு இப்படி கனவு கண்டமா, என்ன விளக்கம் அப்படின்னு ஒன்று. நீங்கள் போன கொஞ்ச நேரத்தில் நான் வந்தேன், புகுலூர் உட்கார்ந்துருந்தார், சலான் சொன்னேன், துவா செய்ய சொன்னேன், இது என்ன விலைன்னு கேட்டேன், 100 தங்க காசுன்னாலும் கொடுத்தேன், அதுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா அந்த மாளிகை எனக்கு தந்திருக்கின்றான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மன்னர் பார்த்தாங்க, சொர்க்கத்தினுடைய மாளிகையை தவற விட்டுட்டோமே. அவர் 2வது நாளைக்கு காலையில் புகுலூர் அவர்களை தேடிக்கொண்டே அலைகின்றார். கடற்கரை ஓரமாக தேடிட்டே அலைகிறாங்க. கடைசியில் ஓரமாக பார்த்தா வீடு கட்டிகிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ அந்த வீடு எவ்வளோப்பான்னு கேட்டாங்க. மன்னர் 1000 தங்க காசுன்னார். எப்போ நேற்று 100 ரூபா தானப்பா சொன்னேன், நீங்கள் 1000 ரூபா சொல்கிறியப்பா, என்னப்பா கொஞ்சமாக மனசாட்சி இருக்குதான்னு கேட்டாங்க. நேற்று சொன்னது அது வேற, நேற்று சொன்னது 100 தங்க காசுன்னு சொன்னது நேற்று. இன்னைக்கு இந்த வீடை வாங்குறதுக்கு மலக்குமார்கள் தயாராக இருக்கிறாங்க. மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த வீட்டை வாங்கி அதற்கு உரிய மக்களுக்கு ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிபந்தனையும் சொல்கிறாரு, இந்த வீடை வாங்கணும்னா இந்த நிமிஷமே காசை கொடுக்கணும், போயிட்டு எடுத்துகிட்டு வர்றேன் ஆளுகளை கூட்டு வரலன்னு சொல்லக்கூடாது, இந்த உடனடியாக கொடுக்கணும். அப்போ தான் 1000 தங்க காசு உடனே கொடுத்தாதான் அந்த தங்க மாளிகை என்பதாக அந்த புகுலூர் சொல்வார். அதற்கு பின்பாக அரசர் வருத்தப்பட்டார் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே சொர்க்க மாளிகை என்பது அல்லாஹ் உயர்தரமான மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தயாராக்கி வைத்திருக்கின்றான். 25 தராவீஹை நிறைவு செய்த நமக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் பாதுகாத்து எல்லா பாவங்களையும் மன்னித்து அவருடைய முழுமையான கருணைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றி அந்த உயர்தரமான சொர்க்கத்தை அடையக்கூடிய
நல்ல தௌஃபீக்கை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.